வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இப்போ தமிழ் புத்தாண்டு 2025ற்கான பலன்களை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கு பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 2025ல துல்லியமாக கணிக்கப்பட்ட 25 பலன்கள் தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசியில பிறந்த நீங்க சேமிக்கிறதுல சிறந்தவருங்க. பணம் காசுடன் நற்பெயரையும் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு இந்த 2025ல துல்லியமாக குறிக்கப்பட்ட 25 பலன்கள் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களோட ராசியில இந்த புத்தாண்டு பிறக்குது. மனதுல சரி அப்படின்னு பண்றத செய்வீங்க. கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கிடுவீங்க. இந்த ஆண்டு சனியோட சஞ்சார நிலையால திடீர் யோகம் இருக்கு. பெரிய பதவிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. புது தொழில்கள் தொடங்குவீங்க. எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை வரும். நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும். வீட்டில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்பீங்க. சகோதர வகையில அனுகூலம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட இருக்க இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். வேற்று மொழியினரால் ஆதாயம் அடைவீங்க. சபைகள்ல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். வெளிவட்டாரத்துல புது அனுபவம் நிறைய உண்டாகும். செவ்வாய் 8ல நிற்கும் போது புத்தாண்டு பிறக்கிறதுனால உடன் பிறந்தவங்களோட மனஸ்தாபங்கள் கொஞ்சம் வரும். சொத்து விஷயங்களை சுமூகமா பேசி தீர்க்க பாருங்க. பழைய வழக்குகள்ல வழக்கறிஞர்களை கலந்தோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. அரசாங்க அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை அடிக்கடி பேச வேண்டாம். அண்டை அலையாளரோட கொஞ்சம் அளவாவே பழகுங்க. புத்தாண்டு தொடக்கம் முதல் 25/4/2025 வரை உங்களோட ராசிக்கு 10ல கேதுவும் 4ஆம் வீட்டுல ராகுவும் நீடிக்கிறதுனால அடுக்கடுக்கான வேலைகளால அவதிக்குள்ளாவீங்க. உத்தியோகத்துல இடமாற்றங்கள், சம்பள பிரச்சனைகள், மறைமுகமா நெருக்கடிகள் போயிடும். தாயாருக்கு முதுகு தண்டுவடத்துல வலி, அப்புறம் தலை சுற்றல் செல்லும். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில பேச வேண்டாம். விபத்துகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மே 26 முதல் வருடம் முடிகிற வரைக்கும் ராசிக்கு 9ஆம் வீட்டுல கேது அமர்ந்திருக்கிறதுனால பிதுர்வழி சொத்துக்களை பிரச்சனை தலை தூக்கும். தந்தையாரோட மனஸ்தாபங்கள் வரக்கூடும். அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் கூட மூட்டு வலி அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு 3ஆம் வீட்டுல அமர்றதுனால பயம் படபடப்பு கொஞ்சம் நீங்கிடும். மனோபலம் அதிகரிக்கும். தள்ளி போன விஷயங்கள் முடியும். இளைய சகோதரர் வகையில இருந்து பிணக்குகள்லாம் நீங்கும். ஷேர் மார்க்கெட் இது மூலமா கொஞ்சம் பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் 10/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால வேலை சும்மா அதிகம் அப்படிங்கறதுனால ஆதங்கப்படுவீங்க. வீண் சந்தேகங்களால நல்லவர்களோட நட்பை கூட இழக்கிறதுக்கு நேரிடலாம். பணப்பற்றாக்குறையை போக்க கூடுதலா உழைக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா கோப்புகளை கையாளும் போது அலட்சியமா இருக்கக்கூடாது. வங்கி காசோலைகளை முன்னரே கையொப்பமிட்டு அந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க. மே 11ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல அமர்ந்து உங்களை இருக்கிறதுனால உங்களோட மறைந்து கிடந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போது. தள்ளி போன திருமணமும் கூடி வரும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்ட போதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி பிள்ளை பாக்கியமும் எதிர்பார்த்தவங்களுக்கு அன்பானவர்களுக்கும் பாக்கியமும் கிடைக்க போகுது. விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. ஆரோக்கியம் சீராகும். மனக்குழப்பம் சஞ்சலங்களெல்லாம் நீக்கி உற்சாகம் அடைவீங்க. கட்டட வேலைகளை தொடங்குவீங்க. வங்கி கடன்கள்ல இருந்து உதவி கிடைக்கும். தொழில் மற்றும் வெளி வட்டாரங்கள்ல உங்களை எதிர்த்து நண்பர்களை உங்க கூட சேர்ந்து வந்துருவாங்க. சொந்த பந்தங்களோட சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவீங்க. வியாபாரிகள் வியாபாரங்களுக்கு செல்லுவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சக வியாபாரிகளுடன் கருத்து மோதல்களா இருந்திருக்கோல்ல, அதெல்லாம் விலகிடும். அவர்களால ஆதாயமும் உண்டாகும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய சரக்குகள் அது எல்லாமே வித்துரும். புதிய தொழில கால் பதிக்கிறதுக்கு முன்பு யார்கிட்டயாவது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. கெமிக்கல் கமிஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா வாகன உதிரி பாகங்கள்லாம் விற்பீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்பவுமே லாபமான வருஷம். அரசினோட கெடுபிடிகள் தளர்ந்துரும். பங்குதாரர்களோட துரோகங்களை மறந்து பழைய நிலைக்கு திரும்புவீங்க. பாக்கிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வசூலாக ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இழுபறியாக இந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். மேலதிகாரி உங்களோட சில நேரங்கள்ல கோபப்பட்டாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பள உறவு தடை இல்லாம கிடைக்கும். சக ஊழியர்களுக்கு இருந்த பணிப்போர் நீங்கும்.
கேட்ட இடத்திற்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. வேறு சில வாய்ப்புகளும் கூட வேலை தேடி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கணினி துறையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா அயல் நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்கள்ல இருந்து வேலை வாய்ப்புகள் வந்து தேடி வரும், சலுகைகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல இறங்கும் போது வீண் தயக்கம் வந்து வேண்டாம். புதிய நபர்களோட உதவிகள் பெறும்போது ரொம்ப கவனமா இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. புதிய சொத்துக்கள் வந்து வாங்குறது, தொழில்ல வந்து புதிய கிளைகள் தொடங்கும் போது வாழ்க்கை துணைவர் பெயர்ல வந்து பதிவு செய்யறது வந்து ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகளோட வந்து கண்டிப்பா வந்து நடந்துக்காதீங்க. சமயோஜ புத்தியால வந்து முன்னேற்றம் காண வைப்பதாக இந்த புத்தாண்டு வந்து அமைய போகுது. பௌர்ணமி தினங்கள்ல வந்து அபிராமி அந்தாதி படித்து அம்பாளை வந்து வழிபடுங்க. சர்க்கரை பொங்கல் படைத்து குழந்தைகளுக்கு வந்து விநியோகம் செய்யுங்க. வாழ்வு வந்து இனிக்கும். தனுசு ராசிக்கான 2025க்கான பலன்கள் தான் இந்த நம்ம பதிவுல பார்த்தோம். இருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை வந்து சரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தொழில்களை வந்து தொடங்குங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இது போன்று மேலும் மேலும் பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற பதிவு எல்லாமே உடனுக்குடன் வந்து உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.